கெட்டி, உன் மனசுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? அந்த சீமாட்டி இங்க எதுக்கு வந்துகிட்டு போறா? என்ன பார்த்த உடனே திருட்டு மொழி முடிச்சிட்டு ஓடுதாளே, என்ன விஷயம்? ஏம்மா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. சும்மா எதையாவது நினைச்சுக்கிட்டு இங்க வந்து ஏங்கிட்ட கத்தாத. என்னமோ சொல்லுவாங்களே, அவளை நினைச்சுக்கிட்டு உரல இடிக்கிற மாதிரி. ஏமா, அவ என்னோட ஃப்ரெண்டு. சும்மா என்ன பார்க்க கூட வந்திருக்கலாம். நீ இருக்கிறியே, ஏதாவது கிளர்வியேன்னு சொல்லிட்டு போயிருப்பாளா இருக்கும். எனக்கு என்னமோ ஓ மேல தாண்டி சந்தேகமா இருக்கு. நேத்து என்னன்னா நடு ராத்திரில போய் வாமிட் எடுத்துக்கிட்டு கிளம்பியே, என்னத்துக்கு? ஏமா, லேட் நைட்ல சாப்பிட்டது ஒத்துக்கல, அதெல்லாம் ஒரு காரணமா? சும்மா எதையாவது கேட்டு என்ன நோய் நோயின்னு எதையாவது சொல்லிட்டு இருக்காத. அது சரி, 3ஆம் தேதியே மாசம் உனக்கு சரியா வீட்டுக்கு தூரம் வந்துரும். இந்த மாசம் உன்னையும் காணும் போல. நீ வந்து 10 நாளைக்கு மேல ஆகுது. தேதி 12 ஆயிட்டு. என்னடி ஏங்கிட்டயே முழு பூசணிக்காய சோத்துக்குள்ள மறைக்கியா? நாளைக்கு காலையில டாக்டர் கிட்ட போகணும். முதல்ல போய் என்ன ஏதுன்னு செக்கப் பண்ணிக்கிறேன், அப்புறம் இருக்கு உனக்கு. பாவி அம்மா, அவ மருந்து கொண்டு வந்தவளையும் தடுத்துட்டு நாளைக்கு காலையிலனா இது என்ன கண்டிப்பா டாக்டர் கிட்ட கூட்டு போய் செக் பண்ணுமே. நான் மாசமா இருக்கேங்கிற விஷயம் மட்டும் இதுக்கு தெரிஞ்சது, அப்புறம் ஒரு காரியமும் நடக்காது. இப்ப நான் என்ன பண்றது? என்னடி திருட்டு முழிக்கிற? நான் போய் சோத்த படிக்கிறேன். நீ ஏதாவது திருட்டு வேலை பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சு, அப்புறம் சங்குலே ஏறி மிதிச்சு கொண்டு போடுவேன். கொண்டு இங்க பாத்துக்கோ, அவ இங்க வந்ததே எனக்கு சந்தேகமா தான் இருக்கு. எட்டி, நீ மாசமா இருக்கியா? ஆமா, தாடிய கழுத்தி அவன் மூஞ்சில விட்டு எறிஞ்சிட்டு வந்த பிறகு அது ஒண்ணுதான் எனக்கு குறை. சும்மா எதையாவது சொல்லிக்கிட்டு இருக்காத. அந்த ஆளுக்கு எனக்கு இடையில எதுவும் இல்லை, அப்படி எதுவும் நடக்கவும் இல்லை. நீ கற்பனை குதிரைய மண்டக்குள்ள ஓட விடாத. மாமியாக்காரி தான் 24 மணி நேரமும் வீட்டை சுத்தி சுத்தி வர்றாளே, வேலையை போட்டு வாங்குன்னு வாங்கிக்கிட்டு இருக்கா. அந்த ஆளு 2 வார்த்தை கூட என்கிட்ட அன்பா பேசல. பின்ன உனக்கு இந்த ஒரு எதிர்பார்ப்பு மட்டும் எப்படித்தான் வருதோ தெரியல. அது சரி, என்கிட்ட எதையாவது மறைக்கணும்னு நினைச்ச, அப்புறம் நடக்கிறதே வேற. முதல்ல உண்மைய ஒழுங்கா சொல்லிப்படு. என்னம்மா நீ எத்தனை தடவை கேட்டாலும் உண்மை இதுதான். இங்க பாரு, சும்மா தேவையில்லாம எதையாவது கற்பனைய வளர்த்துக்கிட்டு இருக்காத. இந்த மெடிக்கல் எல்லாம் வச்சிருப்பானே, ஏதோ டெஸ்ட் பண்றது என்னமோ சொல்லுவாங்களே, மாசமா இருக்கியா இல்லையான்னு தெரிஞ்சிருமாம்ல, அத போய் வாங்கிட்டு வரட்டா? ஏம்மா, நான் பொறுமையா சொல்லிக்கிட்டு இருக்கேன். என் ஆத்திரத்தை கிளப்பாத. இந்த ராத்திரியில உனக்கு எவன் வச்சிருக்கான்? வேலைய பாரு. அதான் நாளைக்கு ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்றல, போவோம். நீ இவ்வளவு உறுதியா சொல்றத பார்த்தா ஒண்ணு நடந்திருக்காதுன்னு தான் நினைக்கிறேன். சரி, எதுவாவோ இருக்கட்டும், நாளைக்கு காலையில தெரிஞ்சிரும்ல, அப்ப இருக்கு உனக்கு. ஆமா தாயே, ஆளை விடு, போய் வேலைய பாரு. கிளம்பு, எனக்கு பசிக்குது. இதுக்கு ஒன்றும் குறைச்ச இல்ல. ஐயோ, இந்த ராத்திரியில அவளை எங்க போய் பிடிப்பேன்? அதை வாங்கி போட்டாதான் இப்பவே என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். நாளைக்கு அம்மா ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டா போய்த்தானே ஆகணும். எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியலையே. இது வேற, மாசமா இருந்தா என்ன கலைக்க விடாதே. ஐயோ, சே, எப்ப பார்த்தாலும் எதை எடுத்தாலும் நமக்கு முட்டுக்கட்டையே தானே இருக்கு. யாராவது ஒருத்தர் நமக்கு குறுக்க வந்துகிட்டே இருக்காங்க. என்ன பண்றது? நம்மளை யாருமே முன்னேற விட மாட்டாங்க போல இருக்கு. முதல்ல இந்த மாமியாக்காரி, அடுத்தால இந்த அம்மா. புருஷன்னு ஒருத்தன் எதுக்கு இருக்கானே தெரியல. அவளை நான் கெட்டிக்கிட்டு என்ன பாடுபடுறேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு நாளாவது என்னை பத்தி யோசிச்சிருப்பானா? அவங்களாம் ஒரு புருஷன் எதுக்கு எடுத்தாலும் அம்மா அம்மா அம்மான்னு சரியான அம்மாஞ்சியா தான் இருப்பான் போல. எங்க போறா? அடிக்கடி இவ பாத்ரூமுக்கு போறாளே, என்னத்துக்கு? மாசமா இருக்கவளுக்கு தான் அடிக்கடி உனக்கு வரும்னு சொல்லுவாங்க. இவ போயிட்டு வர்றா, என்ன பண்ணுதா? ஒருவேளை அங்க போய் வாந்தி கிண்டி இருப்பாளோ? இவ மாசமா இருக்காளோ? எனக்கு என்னமோ இவ மேல சந்தேகமா தான் இருக்கு. எதையோ மறைக்கிறா. அவளை மருந்து வாங்க சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். அதனாலதான் நம்ம கிட்ட மறைக்கிறா. இந்த குழந்தைய வச்சு தானே இவ வாழ்க்கைய திரும்ப சேர்க்க முடியும். அவ மாமிய கண்ணுல விரல விட்டு ஆட்ட முடியும். இவ மட்டும் மாசமா இருந்தானா, ஐயோ மாரியாத்தா, என் மனசெல்லாம் பூரிப்பா ஆயிரும். உனக்கு பொங்கலை வைக்கிறேன். இவ நான் நினைச்ச மாதிரியே மாசமா இருக்கட்டும். இந்த பேதிலவா எதையாவது பண்ணி தொலைச்சிடக்கூடாதே. இதுல என்ன இருக்கு? என்ன
அதான் லேட் ஆயிட்டு. நல்ல பிள்ளைதான். ஓ இஷ்டத்துக்கு இப்படி இருட்டும் போது வந்தனா நல்லாவா இருக்கு? அக்கம் பக்கம் பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? உன் வளப்பு சாடியிலான்னு சொல்லுவாங்க. என்னல இப்படி பேசுற? அவ உன் அக்கா, அவளை இப்படி எல்லாம் சொல்லலாமா? அவன் என்ன சொல்றான்? ஏமா அவனுக்கு எப்பவுமே என் மேல கடுப்பு, அதனால எதையாவது சொல்லுவான். நீயும் அவன் கூட சேர்ந்துக்கிட்டு என்ன என்ன ஏதுன்னு கேள்வி கேட்காத. சும்மா இருக்க மாட்டேன். என்ன சொன்ன? இல்ல என்ன சொன்ன? எனக்கு உன் மேல கடுப்பு. எனக்கு உன் மேல கடுப்பா? இங்க பாரு, நான் சொல்லக்கூடாதுன்னு பாக்குறேன். என் வாயை கலராத, அப்புறம் சொல்லிவிடுவேன். எடி என்னடி நடந்தது? இல்ல என்ன நடந்ததுன்னு சொல்ல போறியா இல்லையா? உன் மவளை கண்டிச்சு வை. நல்ல வேளை வடிவு வீட்டுல இல்ல. அன்னைக்கு பார்த்தா ஒரு பையன் கூட பைக்ல வந்து இறங்குறான். அப்பவே சொன்னேன் இப்படி எல்லாம் பண்ணாதன்னு. இன்னைக்கு ஒரு பையன் கூட பைக்ல வந்து இறங்குறா தெரியுமா? வடிவுக்கு கெட்ட பேர் வாங்கி கொடுக்கப்படியா? அவ ட்ரெஸ் முதல்ல போய் மாத்த சொல்லு. ஏம்மா அவ என் ஃப்ரெண்டுமா. இந்த மருதி ஒழுங்கு மரியாதையா அடக்க உடக்கமா நடந்துக்கோ. இந்த வீட்டுக்குன்னு ஒரு மரியாதை இருக்கு, கௌரவம் இருக்கு. ஏன் பஸ்ல வர வேண்டியதானே? இல்லனா உங்க அப்பா கார்ல கொண்டாந்து விட போறாரு. நீ எவன் கூடயோ பைக்ல ஏறிக்கிட்டு வருவியா? அவன் அன்னைக்கே சொல்லலன்னு சொல்றான். திரும்பவும் இம்புட்டு காரியம் பண்ணியிருக்க. அவன் மேலே பழிய போடுற. அவன் எப்படி சொல்றான் பார்த்தல? சின்ன பையனா இருந்தாலும் உன்னை அன்னைக்கே கண்டிச்சிருக்கான். அறிவுள்ள உனக்கு. என்னம்மா நீ அவன் சொல்றது கேட்ப, நான் சொல்றது கேட்க மாட்டேன், அப்படித்தானே? இம்மா அவன் என் ஃப்ரெண்டு. அவனுக்கு எனக்கு இடையில வேற எதுவும் இல்லை. சும்மா எதையாவது நினைச்சிட்டு என்ன அடிக்கிற வேலை வச்சுக்காத. திமிரு பிடிச்ச கழுத. இதுக்கு ஒன்றும் குறைச்சே இல்லை. காலை வெட்டி போடுறேன். காலேஜுக்கும் போக வேண்டாம், எங்கேயும் போக வேண்டான்னு பொறு. அத்தை வரட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு. சொல்றதையும் சொல்லிட்டு இப்ப அடிக்க கூடாதுன்னா எப்படி? ஒரு முறை இருக்கு. மரியாதையா முதல்ல சொல்லணும். அவ உன் பேச்ச கேக்குற மாதிரி நீ அவளுக்கு அடிவுட சொல்லணும். அதை விட்டு போட்டு இப்படி சப்புன்னு அடைவியா? அதுவும் ஏன் முன்னாடி? அவ என்ன நினைப்பா? இந்த தம்பி முன்னாடியே நம்மள அடிக்கிறாளே அம்மா, அப்போ நமக்கு என்ன மரியாதைன்னு நினைக்க மாட்டா? நல்லதம்ல பேசுற. பிள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுவியோ? என்னதான் அடிந்தாலும் நீ பண்ணது தப்பு தப்புதான். முதல்ல அவகிட்ட போய் மன்னிப்பு கேளு. அப்படி நீ அவளை அடிக்க கூடாது. எதுனாலும் நீ கண்டிக்கிற விதத்துல கண்டிக்கணும். அவளுக்கு முதல்ல மரியாதையா எடுத்து சொல்லணும். இப்படிலாம் பண்ட பசங்களோட வரக்கூடாது. நம்ம வீட்டு கௌரவம் என்னத்துக்கு ஆகுறது? எல்லாரும் நம்மளை பத்தி தப்பா பேசுவாங்க. ஆச்சி இது கண்டா ரொம்ப கோவப்படுவாங்க. ஆச்சிக்கும் தாத்தாக்கும் நீ இப்படி நடந்துக்கிறது பிடிக்காதுன்னு சொல்லணும். அவ பொறுமையா நீ சொல்லும்போது கேப்பா. இப்படி ஆங்காரப்பட்டு அடிச்சனா எப்படி நீ சொல்றது கேப்பா? என்ன முழிக்கிற? பொறுமையை விட கடுமையான ஆயுதம் வேற எதுவும் இல்லை. எதை செஞ்சாலும் பொறுமையா நிதானமா சொல்லணும். நான் அன்னைக்கு ஒரு தடவை அவளை கண்டிச்சேன். இன்னைக்கு மறுபடியும் வந்தா. அதனாலதான் நான் அவளை உன்கிட்ட சொன்னேன். இல்லைன்னா இப்பவும் சொல்லியிருக்க மாட்டேன் தெரியுமா? முதல்ல கண்டிக்கிற விதம்னு ஒண்ணு இருக்கு. அதை புரிஞ்சு நடந்துக்கோ. இப்படி தேவையில்லாம அவ மேல கோவப்பட்டு ஆத்திரப்பட்டு அடிச்சேன்னு வச்சுக்கோ. நாளைக்கு அவ எதையாவது பண்ணிக்கிட்டானா என்ன பண்ணுவ? என்னல இப்படி எல்லாம் பயம் காட்டுற? எதையாவதுன்னா என்ன பண்ணிக்குவா? அத வேற உனக்கு விளக்கமா சொல்லணுமாக்கும். அந்த பிள்ளைங்க எல்லாம் வயசு பிள்ளைங்க எல்லாம் பண்றாங்களா? என்னது சூசைட், அதாவது தற்கொலை பண்ணிக்கிறாங்கன்னு சொல்றாங்களா? அந்த மாதிரி ஏதாவது ஆத்திரத்துல ஒரு முடிவு எடுத்தானா என்ன பண்ணுவ? இல்ல இப்படி எல்லாம் பேசி அடி வயித்துல புளிய கரைக்காத. புளியையும் கரைக்கல, உப்பையும் கரைக்கல. உண்மையதான் சொல்றேன். இப்ப எல்லா பிள்ளைகளுக்குமே எடுத்தோம் கவுட்டோன்னு கோவம் வருது. எல்லாரும் என்னைய மாதிரி நிதானமான பேசுறது இல்ல. அதனால தான் சொல்றேன், எப்பவுமே கோவப்படாத. முதல்ல மனுஷனுக்கு நிதானம் தேவை. பொறுமையா நிதானமா அறிவுரையா எடுத்து சொல்லு. அவ புரிஞ்சுக்குவா. இப்ப போய் டீயை போட்டு கொடுத்து ஒரு சாப்பிட ஸ்நாக்ஸ் ஏதாவது எடுத்துட்டு போ. அப்புறம் அவ தலையை அப்படியே வடுடி கொடுத்து பொறுமையா இதெல்லாம் நமக்கு சரிப்படாதுமா, நல்ல பையனோ கெட்ட பையனோ இப்படி நீ வரும்போது ஊர்ல பாக்குறவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. அதனால அப்படியெல்லாம் வரக்கூடாது சரியா அப்படின்னு சொல்லி அவ புரிஞ்சுக்குவா. ஏலே நீயால இது எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உன்கிட்ட படிக்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. படிமா, நான் உனக்கு கிளாஸ் எடுக்கிறேன். இப்ப போய் முதல்ல அக்காவை சமாதானப்படுத்து. அப்புறமா எல்லாரும் சாப்பிட உட்காரும்போது நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் சரியா? நான் அப்படி மன்னிப்பு கேட்டேன்னு நீ அவகிட்ட எடுத்து சொல்லு. நானும் அவளை பத்தி உங்ககிட்ட சொல்லியிருக்க கூடாது. அதனால தானே உனக்கு கோவம் வந்துட்டு. சரி படிமா, பொறுமையா பேசு சரியா? சரில. அப்பா, இந்த வீட்ல எல்லாரையும் எப்படிதான் இந்த வடிவு சமாளிக்கிறாளோ தெரியல.